ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 22/3/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நேரம் ஃபுல்லாக உள்நோக்கு முகமாக இருப்பதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கொஞ்சம் மைண்டுக்கு ஃப்ரீ கிடைச்சா கூட டக்குன்னு ஆத்மா பரமாத்மா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், எல்லோரையும் சகோதராத்மாவை பார்க்குறேன்னா, இதை பற்றிய சிந்தனையிலே இருக்கணுமே தவிர வெளிநோக்கு முகமுடையவராகவே ஆகக்கூடாது. அப்போ தான் நம்முடைய பாவங்கள் அழியும். நம்மளுடைய ஏறும் கலைக்காக பாபா எந்த முயற்சி சொல்லிக் கொடுக்குறார்? அதுக்கு பதில், நீங்கள் ஏறும் கலையில் போகணும் அப்படின்னா உங்களுடைய புத்தி யோகத்தை ஒரு தந்தையோட மட்டும் இணைங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. மற்றவங்களுக்கு குறை இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு பாபாவை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும், பாபாவை மட்டும் நினச்சிட்டு இருக்கணும், பாபா சொன்னதை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கணும். மற்றவர்களுடைய குறையிலிருந்து உங்களுடைய முகத்தை திருப்பிக்குங்க. அதை பார்த்தால் அதுதான் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அதனால் இந்த படிப்பின் மீது ஒருபொழுதும் கோச்சிக்கக்கூடாது. நல்ல நல்ல கருத்துக்களை முரளியிலிருந்து தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் முன்னேறும் கலையில் போக முடியும். ஸோ முக்கியமான விஷயம் என்ன? பாபாவை தவிர எதையும் பார்க்காதீங்க, ஞானத்தை தாரணை பண்ணிக்கிட்டே இருங்க. இவ்வளோ தான் முக்கியமான விஷயமே. ஓம் சாந்தி. இது ஞானத்திற்கான பாடம். சாயங்காலம் கிளாஸ், காலையில் கிளாஸ் யோகத்திற்கான பாடம். எந்த யோகம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிய வைக்கணும். ஏன்னா நிறைய மனிதர்கள் ஹடயோகத்தில் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மனிதர்கள் நடத்துறது. இது பரமாத்மாவே நடத்துகிற ராஜயோகம். ராஜா ஆகிறதுக்கான யோகத்தை கற்றுக் கொடுக்க இங்கே யாரும் ராஜா இல்லையே. ஸோ அதனால் கடவுள் தான் வந்து கற்றுக் கொடுக்க முடியும். லக்ஷ்மி நாராயணனை பகவான் பகவதி அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஆனாங்க? ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு தான் பகவான் பகவதியாக சத்தியுகத்தில் ஆகிறாங்க. இந்த ஞானம் மிக உயர்ந்த சங்கம யுகத்தில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. அதனால்தான் இதை மங்களகரமான யுகம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லையா? மங்களகரமான விஷயம் நடந்துட்டு இருக்குது. பழைய உலகத்துக்கும் புது உலகத்துக்கும் இடையில் நீங்கள் இருக்கிறீங்க. அதாவது மனிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் இடையில் இருக்கிறீங்க. இப்போ உங்களை மனிதர்கள்னும் சொல்ல முடியாது, புத்தம் புது தேவதைகள்னும் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தேவதைகளை விட உயர்ந்த சங்கமயுக பிராமணன்னு சதா ஞாபகம் இருக்கணும். பிராமணன் ஆனால் தான் நம்ம சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியும். இப்போ எல்லா மனிதர்களுமே வயோதிகர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதாவது வானப்பிரஸ்த நிலையில் தான் இருக்கிறாங்க. புது உலகத்தில் புது ஆத்மாக்கள் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் பழைய ஆத்மாக்கள் தான். புது உலகத்தில் இருக்கிறவங்க அந்த புது ஆத்மாக்களை தான் தேவதைகள்னு சொல்லுவோம், மனிதர்கள்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்க மனிதர்கள் தான். தெய்வீக குணம் இருக்கிறதுனால அவங்கள தேவதைன்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க தூய்மையாகவும் இருக்கிறாங்க. அதனால தான் பாபா குழந்தைங்களை தேவதை ஆக்கிறதுக்காக நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய எச்சரிக்கை என்ன? குழந்தைகளே, காமம் மகாசத்ரு, மிகப்பெரிய எதிரின்றார். ராவணனுடைய அந்த 5 பூதங்களில் மிகப்பெரிய பூதமே இந்த காமம்தான். யாருக்காவது கோபம், பயங்கர கோபம் வந்துச்சுன்னா, ஏண்டா குலைச்சிட்டு இருக்கிற நாய் மாதிரின்னுவாங்க. ஸோ அதனால தான் இந்த காமமும் கோபமும் மிகப்பெரிய எதிரிகள். மற்றபடி பேராசை அல்லது பற்று, இதுக்கு ஏன் நாய் மாதிரி குலைக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. மனிதர்களுக்கு இந்த அறிவியல் அகங்காரத்தினால அவ்வளோ கோபம் வருது. ஞானத்தை ஏற்றுக்கிறதே கிடையாது. இதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஞானத்தை கேட்கலன்னா யாருக்கு நஷ்டம்? காமங்கிற பூதம் எப்போ உங்களுக்குள்ளே பிரவேசமாச்சோ அப்போத்துலேருந்தே கடைசி வரைக்கும் உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்குது. ஸோ ஒருவர் காம வாலினால் வீழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க.
ஸோ இந்த விஷயங்களை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். குழந்தைகளாகிய உங்களை தவிர அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறதுக்கான உண்மையான பாதையை யாருக்கும் சொல்ல முடியாது. இல்லை யாராவது முக்தி ஜீவன் முக்திக்கான வழியாக சொல்லிக் கொடுக்குறாங்க, நாம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த வழி தெரியும், எப்படி எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தியை அடைய முடியும் அப்படின்ட்டு. ஒருவேளை உங்களால் மற்றவர்களுக்கு புரிய வைக்கலை அப்படின்னா இந்த படிப்பையே நீங்கள் கவனிக்கலை, உங்களுடைய புத்தி முரளி எடுக்கும்போது வேறு எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்துருக்குதுன்னு அர்த்தம்ன்ற. ஏன்னா இது யுத்த மைதானம் ஆச்சே, மாயா விடுமா? அதனால் இது ரொம்ப ஈஸின்லாம் நினச்சிடாதீங்க. கவனம். பாபா ஆக்சுவலாக படிப்பில் மாயை வராதுன்னு வரும். ஆனால் உங்களால் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியலன்னா அதுலேயும் மாயை வருதுன்னு தான் அர்த்தம். அப்போ ரொம்ப பலகீனமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் இது சாதாரண விஷயம் கிடையாது. மாயை வரக்கூடாதுன்னு நினைத்தால் கூட பலவிதமான புயல்களும் வீண் எண்ணங்களும் உங்கள் எண்ணத்துக்கு உங்கள் மைண்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு வினாடியும். அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், புத்தி எந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கணும். பாபா சொன்னார், தொட்டாச்சினிங்க மாதிரி இருக்கக்கூடாது. தேக உணர்வு வந்தாலே தொட்டாச்சினிங்க மாதிரி ஆகிடுவீங்க, அலர்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் என்ன இவ்வளோ மாயின் புயல் வருதுன்னு குழப்பமும் அடையாதீங்க. இது யுத்த மைதானம், வரும். டக்கு டக்குன்னு பாபா கிட்ட இணைச்சி புத்தியை இணைச்சி அதை அழிக்கணும். இருக்கிற இடம் தெரியாமல் அதை பொசுக்கணும். யோக பலத்தின் மூலமாக தான் மாயை உங்களால் விரட்டி அடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு நிறைய முயற்சி தேவை. நீங்கள் வேலை செய்கிறது, வியாபாரம் செய்கிற இடத்துல டயர்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தேக உணர்வு தான்றார். அதுக்கு தான் ஆத்ம உணர்வில் இருக்க சொல்கிறார். ஸோ இது மிகப்பெரிய ரகசியம். இது நம்ம உடல் பலகீனமாக சோர்வாக ஃபீல் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே தேக உணர்வுன்ற. ஆத்ம உணர்வில் இல்லாதது தான் காரணம்னுவார். அதனால தான் பாபா சொல்லார், அபுமலை கீழே இருந்து மேலே நீங்கள் ஆத்ம உணர்வுலேயே நடந்தீங்கன்னா நடக்கிறதே தெரியாதுன்றார், டயர்டே ஆகாதுன்றார். ஸோ நீங்கள் ஒவ்வொரு காரியமும் செய்யும் பொழுது இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஒவ்வொரு சேவை செய்யும் பொழுதும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு தெரியும் பாபா சொல்கிறது எவ்வளோ உண்மையான விஷயம்ட்டு. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஆத்ம உணர்வில் வந்துடும். ஏன்னா சரீர நிர்வாகத்துக்காக நீங்கள் காரியம் செஞ்சாலும் சரி, சேவைக்காக காரியம் செஞ்சாலும் சரி, தேக உணர்வில் செய்தால் நாம் டயர்ட் ஆகிடுவோம், சோர்வாயிடுவோம். ஆத்ம உணர்வில் இருந்தால் சோர்வடைய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அதேமாதிரி சேவை பண்ணும்பொழுது கூட நீங்கள் அதிகமாக பேச வேண்டியதுக்கு காரணமே நீங்கள் தேக உணர்வில் இருக்கிறது தான்றார். கரெக்டு தானே? நம்ம ஒரு விஷயம் சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது அப்படின்னா தேக உணர்வில் இருக்கும்போது தான் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும். ஆத்ம உணர்வில் இருக்கும்போது நீங்கள் ஆத்ம உணர்வு பயிற்சியிலையும் இருக்கும்போது தேவையான எண்ணங்கள் மட்டும்தான் வரும். அப்போ அதிகமாக பேச மாட்டிங்களா? கரெக்டாக பாயிண்ட்டு பேசிட்டு வந்துடுவீங்கல்ல. ஸோ எவ்வளோ முக்கியம் பாருங்கள் ஆத்ம பயிற்சியில் இருக்கிறது. அதனால தான் பாபா சொல்கிறார், ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்க. நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆனீங்க அப்படின்னா பாபா உங்களுக்கு எதை புரிய வைக்கிறாரோ அதை மட்டும்தான் மற்றவர்களுக்கு நீங்கள் புரிய வைப்பீங்க. தேக உணர்வில் இருக்கும்போது தான் சம்மந்தம் இல்லாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருப்போம் அப்படிங்கிறார். ஏன்னா ஆத்ம உணர்வில் இருக்க மைண்டு நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். ஆத்ம உணர்வை விட்டு விலகும்போது என்ன ஆகும்னா மைண்டு உங்கள் கண்ட்ரோலில் வராது, அது இஷ்டத்துக்கு எண்ணத்தை உருவாக்கும், அதையெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் யோக பலம் ரொம்ப 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 முக்கியம். பாபா உங்களை ஆத்மானு உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்க, அப்பாவை நினைவு செய்யுங்கன்றார். ஸோ பாபா அதற்கான ஞானத்தை கொடுக்கிறார். குழந்தைகளே, வெளிநோக்கு முகமுடையவராக ஆகாதீங்க, எப்போவுமே உள்நோக்கு முகமுடையவராக இருங்க. நீங்கள் சில சமயம் வெளிநோக்கு முகமுடையவராக ஆக வேண்டி இருக்கும் இல்லை, வேலை செய்கிற இடங்களில் அங்கே என்ன நடக்குது அதெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் டக்குன்னு உள்நோக்கு முகம், டக்குன்னு ஆத்மா அந்த பயிற்சிக்கு வந்துடுங்க. ஆத்மா, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், இந்த உடலை விட்டுட்டு போகணும், எல்லோரையும் சகோதர ஆத்மாவை தான் பார்த்துட்ருக்கிறேன்னா, துக்கம் கொடுக்காம தான் இருக்கிறேன்னா, அதை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பாவங்களும் அழியாது, நீங்கள் உயர்ந்த பதவியும்
அடைய மாட்டீங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்வார், ஆத்ம உணர்வில் இருக்க நீங்கள் மேலே ஏறிட்டு இருக்கிறீங்க, தேக உணர்வில் வர வர நீங்கள் கீழே இறங்கிட்டு வரீங்கன்ட்டு. ஏன்னா ஆத்ம உணர்வில் இருக்கும்போது தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். ஏன்னா ஆத்ம உணர்வோடு சேர்த்து பாபாவுடைய நினைவும் இப்போ இருக்கும் நமக்கு. இப்போ பாவம் அழியும் போது தான் நம்ம உயர்ந்த பதவி அடைய முடியும். ஏன்னா பல ஜென்மத்தின் பாவச்சுமை இருக்குது நம்மளுடைய தலை மேலே. அதிலும் அதிக பாவத்தை யார் தெரியுமா செஞ்சோம்? நாம் தான் செஞ்சுருக்கிறோன்றார். பிராமணர்கள் தான் இருக்கிறதுல அதிக பாவம் செஞ்சுருக்கிறீங்க. ஸோ அதுலேயும் வரிசைக்கிரமம் இருக்குதுன்றார். பாபா சூப்பராக சொல்கிறார் பாருங்களா. யார் ரொம்ப உயர்ந்த பதவி அடையிறாங்களோ அவங்க தான் ரொம்ப ரொம்ப கீழான நிலையும் அடையிறாங்கன்றார் இல்லையா? அப்போ பிரம்மா பாபா தான் நம்பர் 1 குப்பைன்னு பாபா சொல்கிறார். அந்த நம்பர் 1 குப்பையிலேருந்து உச்சத்துக்கு போய் காட்டினார் பாருங்க. ஸோ யார் சத்தியுக இளவரசனாக ஆனாங்களோ அவங்களே கடைசியில் பிச்சைக்காரர்களாகவும் ஆகணும். ஸோ அதனால தான் ராமருடைய குழந்தைங்க பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி தானே காட்டுறாங்க ராமாயணத்தில். ஸோ அப்போ இல்லையா, ராஜாவுடைய புள்ள அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாரு இறுதியில், அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஸோ இந்த நாடகத்தை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும். யார் ஆரம்பத்தில் வராங்களோ அவங்க இறுதியிலும் வருவாங்க. யார் முதலாக தூய்மை ஆகிறாங்களோ அவங்க தான் முதலாக அழுக்கும் ஆவாங்க. நம்ம பாருங்கள், எல்லா விகாரமும் ஃபஸ்ட்டு நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். அதனால தான் நம்மளை பார்த்தாலே சிலர் டென்ஷன் ஆகிறாங்கன்னா மற்றவங்களை கெடுத்ததே நாம் தான். அப்போ டென்ஷன் ஆகாமல் என்ன பண்ணுவாங்க? ஸோ இப்போ நீங்கள் பொறுமையாக இருக்கணும், இப்போ நீங்கள் தூய்மையாகணும், இப்போ நீங்கள் பக்காவாகணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தூய்மையாகவும் ஆக முடியும். ஏன்னா இது நம்மளை ஆதாரமாக வச்சு தான் இந்த நாடகமே சுற்றுது. பாபா சொல்கிறார், நான் இந்த பிரம்மாவுடைய உடலில் அவருடைய கடைசி ஜென்மத்தில் கடைசி காலத்தில் வானப்பிரஸ்த நிலையில் பிரவேசமாகிறேன். இந்த நேரத்தில் அவர் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும், சின்ன குழந்தையாக இருக்கட்டும், வயசான தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், எல்லாம் வானப்பிரஸ்த நிலையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் இப்போ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம். ஒரு தந்தைக்கு மட்டும்தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிற மகிமை இருக்குது. எப்போ அந்த சத்கதியை கொடுக்குறார் அப்படின்னா இந்த மங்களகரமான சங்கமயுகத்தில் தான் கொடுக்குறார். ஸோ அதனால தான் நான் அந்த மங்களகரமான சங்கமயுகத்தை சார்ந்தவன்னு ஞாபகம் இருக்கணுன்றார். இதில் தான் எல்லாமே இருக்குது. இந்த சங்கமயுகத்தை சார்ந்தவன்னும் பொழுதே நீங்கள் ஆத்ம உணர்வில் வந்துடுவீங்க. உங்களுடைய பார்வை தூய்மை ஆகிடும், குணம் மாறிடும், எல்லாமே மாறும். நான் சங்கமயுக பிராமணன்னு ஞாபகம் வச்சேன். இப்போ இந்த யுகம் எவ்வளோ முக்கியமானது. அதனால தான் இந்த யுகத்தை நீங்கள் சதா ஞாபகம் வச்சுக்கிறதோடைய நினைவாக தான் அங்கே புரட்டாசி மாதம், ஆடி மாதம், ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே ஒவ்வொரு மாதம் புனிதமாக கருதப்படுது. ஸோ அதனால் நீங்கள் ஒருபொழுதும் இந்த சங்கமயுகத்தை மறக்கக்கூடாது, சதா ஞாபகம் இருக்கணும். கலியுகத்தை சார்ந்தவர்களுக்கு கலியுகம் எப்போவும் ஞாபகம் இருக்குதுன்னு அந்த மாதிரி நீங்கள் மட்டும்தான் இந்த மங்களகரமான சங்கமயுகத்தை ஞாபகம் வச்சுருக்கிறீங்க. அதுலேயும் வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்க. உங்களில் நிறைய பேர் உங்களுடைய தினசரி வியாபாரம், தினசரி நடவடிக்கைகள், இதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிறீங்க இல்லையா? இது நான் சங்கமயுகம், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. தினசரி என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறீங்க, ஆஃபீஸுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு வரீங்க, டிவியை பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க, நண்பர்கள் உறவினர்களோட ஃபோனை போட்டு பேசுகிறீங்க. இதை தவிர எந்த ஞாபகமும் இருக்க மாட்டேங்குதான் நிறைய பேருக்கு. பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி வெளியில் திரும்பி இருக்கிற முகத்தை எல்லாம் நீங்கள் உள்நோக்கி திருப்பினால் மட்டுமே இந்த ஞானம் தாரணையாகும். நான் அதையும் பிடிச்சிக்குவேன் இதையும் பிடிச்சிக்கன்னா அது பக்தி. ஞானம் எல்லாத்தையும் விட்டாதான் தாரணையாகும். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? ஸோ அதனால தான் கடைசி நேரத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பிறவின்றார். இந்த ஞானம் எதுக்கு? சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு. அப்போ சத்தியுகத்தை பற்றி நினைச்சா தானே நீங்கள் அங்கே போக முடியும். சத்தியுகத்தின் குணத்தை நினைத்தால் தானே அங்கே போக முடியும்.
நீங்கள் கலியுகத்தை பார்த்தீங்கன்னா கலியுகத்தின் ஞாபகம், கலியுகத்தின் குணத்தின் ஞாபகம் தானே வரும். அப்புறம் எப்படி நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும்? அதுக்கு தான் வெளி உலகத்தில் உங்கள் புத்தியை திருப்பாதீங்க. நான் ஆத்மான்றது சதா ஞாபகம் இருக்கணுன்றார். ஸோ நம்ம ஞானம் சம்மந்தப்பட்ட பாடல்கள் இருக்குது இல்லையா, சினிமா பாட்டே கூட, அதை நீங்கள் வச்சிருக்கிறது நல்லதுன்றார். ஸோ பாபா ஹிந்தியில் நிறையா பாட்டு சொல்லுவார். நீங்கள் இந்த அழுக்கான உலகத்தை விட வேண்டும் அப்படின்ற பாட்டு உதாரணத்துக்கு சொல்கிறார். ஹிந்தி சினிமா பாடல் இதெல்லாம். அடுத்தது கண்ணில்லாத எங்களுக்கு பாதை காட்டுங்கள். ஸோ இந்த மாதிரி பாடல்களை வச்சுருக்கணுன்றார். ஸோ தமிழில் நிறையா அந்த மாதிரி இருக்குது. குறிப்பாக முருகன் பாட்டு, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, அது நம்மளுடைய அந்த குணம் இல்லையா, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்தும்போது அதன் உள்ளிருந்து கேட்பது உன் குரல் அன்றோன்னு வருது. ஸோ அப்போ ஒருத்தரை ஒருத்தர் வாழ்த்துறது தான் நம்மளுடைய வேலையே இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது தமிழில், பக்தி பாடல்கள். சினிமா பாடல்கள் இருக்குதோ இல்லையோ, பக்தி பாடல்கள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாட்டை நீங்கள் வச்சுருக்கும்போது நமக்கு யோகா கூட அந்த பாட்டை போட்டுட்டு பண்ணலாம், சூப்பராக இருக்கும். எல்லாரீஸ்வரி அவங்க பாடின அம்மன் பாடல்கள்லாம் அப்படியே இருக்கும், சூப்பராக. அதே மாதிரி டிஎம்எஸ் பாடின முருகன் பாடல் நிறைய. மனிதர்கள் தான் இந்த பாடல்களை உருவாக்குனாங்க. ஆனால் சங்கமயுகத்தை பற்றிய எந்த ஞாபகமும் அவங்களுக்கு இல்லை. இதை பற்றிய புரிதல் இல்லாமலே கரெக்டாக உருவாக்கி இருக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியம். இது அழுக்கான உலகம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இதை விட்டு போக வேண்டிய நேரம் சங்கமயுகம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே கண்ணிருந்தும் குருடர்களாக, அதாவது ஞானக்கண் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. எப்போ பரமாத்மா வராரோ அப்போ தான் எல்லோருக்கும் வழியை காட்டுறார், ஞானக்கண்ணை கொடுக்கிறார், 3 கால ஞானத்தை கொடுக்கிறார். யாரோ ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அவர் கொடுக்கறது கிடையாது, ஒட்டுமொத்த சிவசக்தி சேனைக்கும் கொடுக்கிறார் இல்லையா. மோசஸ்க்கு மட்டும் கடவுள் பேசினாரா அப்படின்ட்டு அங்கே சண்டை வரும் பைபிள் குரானில், மற்றவங்களாம் சண்டை போடுவாங்க. அதே மாதிரி தான் பாபா பிரம்ம பாபாவுக்கு மட்டும் கொடுக்கல, எல்லாரும் முன்னாடியும் தான் பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ இந்த சக்தி சேனை என்ன காரியம் பண்ணுறீங்க? அப்பாவுடைய ஸ்ரீமத் படி புது உலகத்தின் ஸ்தாபனை காரியத்தை பண்ணுறோம். கூடவே கடவுள் மட்டுமே நடத்தக்கூடிய இந்த ராஜ யோகத்தையும் படிக்கிறோம். கடவுளுக்கோ உடம்பு கிடையாது, நிராகாரர். மற்ற எல்லோரும் தேகதாரிகள் தான். கிருஷ்ணர்லேருந்து யாரை எடுத்தாலும் தேகதாரிகள் தான். ஸோ உடலற்ற தந்தை தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அந்த ஞானத்தை கொடுத்ததே உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகார சிவத்தந்தை தான். அதே தந்தை தான் உங்களுக்கு இப்போ நடத்துகிறார் அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, அதுவும் வரிசை கிரமமாக. அதனால் நீங்கள் ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாபாவை நினைக்கணும், சொர்க்கம் உருவாகிட்டு இருக்குது. நியூஸ் பேப்பர்லேயும் செய்தி போடலாம். மனிதர்கள் நடத்துறதெல்லாம் ஹடயோகம். ஆனால் ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா மட்டும்தான் முக்தி, ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நியூஸ் பேப்பரில் போடலாம். மற்றபடி மனிதர்கள் கற்றுக் கொடுக்குற ஹடயோகத்தினால உங்களுக்கு முக்தியும் கிடைக்காது, ஜீவன் முக்தியும் கிடைக்காது. அது எப்போத்துலேருந்தோ தான் இருக்குது ஹடயோகம். யார் முக்தி அடைஞ்சா, யார் ஜீவன் முக்தி அடைஞ்சா? துவாபரயுகத்தில் இருந்தே ஹடயோகம் இருக்கத்தானே செய்யுது. அப்போ உண்மையிலே பழமையான யோகம்ன்றது இந்த ராஜயோகம். இதை சங்கம யுகத்தில் மட்டுமே பாபா கற்றுக் கொடுக்கிறார். பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறார். எப்பெல்லாம் நீங்கள் ஒரு சொற்பொழிவாட்டுறீங்க பப்ளிக்கில் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே எதை பற்றி பேச போகிறோன்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து அதற்கான கருத்துக்களை எழுதி வைக்கணும், ஹிண்ட்ஸ் மாதிரி. ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க.
அதனால தான் அங்கே போய் என்ன பேசுகிறீங்கன்னே தெரியாமல் பேசிட்டு வரீங்க. யாரும் பாபா குழந்தை ஆகிறதில்ல. எதுக்காக பேசுகிறோம்? நம்முடைய லட்சியம் என்ன? என்ன தலைப்பில் பேசுகிறோம்? அந்த தலைப்பை எப்படி பாபா ஞானத்தோடு இணைக்கிறது? அதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே தயார்படுத்திக்கணும். இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பீங்க, டைம் ஆயிடுச்சு மேடம் கிளம்புங்கன்றுவாங்க. ஸோ ரொம்ப கம்மியானவர்கள் தான் இந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறீங்க. முதல்ல நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ அதை எழுதுங்க, அதை தயார்படுத்துங்க. அப்போ தான் அனைத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு டெஸ்ட்டு எழுதுகிறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா எத்தனை தடவை எழுதி பார்ப்பாங்க தெரியுமா? நல்லா படிக்கிற குழந்தைங்க. நாம் இங்கே இது பெரிய எக்ஸாம் இல்லை, சேவைக்கு சும்மாவா பண்ணுறீங்க? எவ்வளோ பெரிய மார்க் இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ தயாராகணும். ஆனால் நீங்கள் என்ன தான் தயார் பண்ணாலும் அப்படியே பேசுகிற மாதிரி தான் பேசணுமே தவிர பார்த்து படிக்கக்கூடாது. அது சும்மா ஹிண்ட்ஸு கையில் வச்சுக்கலாம், அப்பப்போ அப்படி கவனிச்சிக்கலாம், அவ்வளோதான். யார் இந்த ஞானக்கடலை நல்ல தாரணை பண்ணுறாங்களோ, நல்ல கடையிறாங்களோ, தன்னை ஆத்மானு உணர்ந்து பேசுகிறாங்களோ, அவங்களால மட்டும்தான் சொற்பொழிவாற்றக்கூடிய சக்தி இருக்கும். எப்படி சொல்லுவாங்க? ஞானத்தையும் நல்லா கடையணும், அதே நேரத்தில் ஆத்மாவாகிய நான் என் சகோதர ஆத்மாவுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறேன்றதும் ஞாபகம் இருக்கணும். பாபா சொல்கிறாரு, தன்னை ஆத்மானு உணர்ந்து என் சகோதர ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்ற உணர்வில் யார் பேசுகிறாங்களோ அந்த பேச்சில் பலம் இருக்கும், சக்தி இருக்கும், சோர்வாக மாட்டீங்க, அதிகமாக பேசவும் மாட்டீங்கன்றார். இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது சேவைக்கு. எல்லாத்துக்குமே பாபா அதை சொல்கிறார். நான் சமீபமாக இதை வந்து அடிக்கடி சொல்கிறார், அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆத்மனரில் இருக்கும்போது டயர்ட் ஆக மாட்டீங்க, சொர்க்கத்தில் ரொம்ப கம்மியாக தூங்குறது காரணம் அதுதான். ஸோ நம்ம வந்து நல்ல யோகம் பண்ணிட்டோ அல்லது முரளி படிச்சுட்டோ அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே பிறகு நீங்கள் தூங்குனீங்கன்னா காலைல சீக்கிரமாக எழுந்திடுவீங்க, உடம்பு சோர்வாகாது. ஆனால் அதுக்கு பதிலாக வேறு எதை பண்ணாலும் சோர்வாகும். அதுலேயும் நீங்கள் உலகியல் விஷயத்தெல்லாம் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாவீங்க. ஸோ அப்போ ஆத்ம உணர்வில் அந்த பலத்தை நம்மளால் உணர முடியுது. ஏன்னா ஆத்மா தானே உடம்பை இயக்குது. அப்போ நீங்கள் மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது ஆத்ம உணர்வு இல்லை, உடல் உணர்வில் வந்துடுது. அப்போ ஆத்ம சக்தி இழக்குது. உடல் உணர்வு வருதுனாலே ஆத்ம சக்தி இழக்குதுன்னு அர்த்தம். அப்போ எப்படி ஆத்மா சொல்கிறத உடம்பு கேட்கும்? அதனால தான் லேட்டாக தொங்குறது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே மற்றவர்களுக்கு புரிய வைக்கும்போது கூட ஆத்மாவாகிய நான் சகோதர ஆத்மாவுக்கு சொல்கிறேன்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பேசும்பொழுதுன்றார். அப்போ தான் அந்த கருணை இருக்கும். இது வந்து மிக உயர்ந்த இலக்கு, எடுத்த உடனே வராது தான், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தோணுன்னா, இப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்ல வருமோ அதை மறந்துடுவோமேன்னு நினைப்போம். ஆனால் அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆத்ம உணர்வில் இல்லைன்னா தான் வேற ஒரு எண்ணம் வந்து நீங்கள் உண்மையிலே பேச வந்ததை அடிக்கடி மறப்பீங்க. ஆனால் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது மறக்க மாட்டீங்க. கரெக்டான பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வரும். பாபா வேறு டச் பண்ணுவார் கரெக்டாக. ஸோ இது மிக உயர்ந்த இலக்கு. ஸோ இந்த பொறுப்பு கிரீடத்தை அணிஞ்சிக்கிறது இல்லையா, எல்லோருக்கும் பாபா செய்தியை கொடுக்கறது, இந்த பொறுப்பை நிறைவேற்றுறது வந்து சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்ம பலம் பொருந்தியவர்களாக ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு மாயையும் சக்திசாலியாகி உங்களை அட்டாக் பண்ணும், தாக்கும். ஸோ அதுவும் விடாது இல்லையா. நீங்கள் பவர்ஃபுல்லாக மேலே போக 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 எக்ஸாம் அதிகமாக ஆக இல்லையா, ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகும்போது அடுத்தது அதை விட பெரிய எக்ஸாமில் எழுதுவீங்க. அதே மாதிரி தான் இங்கே மாயா வச்ச சின்ன டெஸ்ட்டில் ஜெயிச்சுட்டு மேலே வந்தீங்கன்னா மாயா இன்னும் பலசாலியாகி மேலே வரும். அதையும் ஜெயிச்சுட்டு மேலே போனீங்கன்னா இன்னும் பலசாலியாக வரும். கடைசி வரை அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கடைசி நேரத்தில் கூட அடித்து கீழே இறக்கிடலாம். அதான் பரமபத விளையாட்டில் பார்ப்பீங்க இல்லையா, அந்த டாப் லைன் போனதுக்கப்புறம் ஒரு பாம்பு கிட்ட மாட்டி சல்லுன்னு கீழே எடுத்தாந்து விட்டுரும். அப்போ அது மெயினாக வந்து காமத்தை குறிக்கிறது இல்லையா, மிகப்பெரிய எதிரின்றார். ஸோ ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். அங்கதனும் மகாவீரரும் அவ்வளவு சக்திசாலியாக காட்டப்பட்டிருக்குது. அதனால தான்
அவங்க வந்து ராவணன் கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணாங்க, உன்னால் முடிஞ்சால் என்னை அசைச்சு பாருடான்ட்டு. இல்லை, அங்கதன் வந்து ஏதோ ஒரு தூது சொல்கிறதுக்காக ராமர் சார்பாக போகிறான் ராவணன் கிட்ட. அவனும் ஆஞ்சநேயர் மாதிரி குரங்கினத்தை சார்ந்தவன். அப்போ வந்து ராவணன் கேட்க மாட்டான். கேட்காத பொழுது அவனை பிடிங்கடா, அவனை கொல்லுங்கடான்ட்டு ராவணன் சொல்லுவான். ஏன், நான் என்னுடைய காலை எடுத்து முன்னாடி வைக்கிறோம், உன்னால் முடிஞ்சால் அசைச்சு பாருவோம். அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அசைச்சு பார்ப்பாங்க, யாராலையும் முடியாது. ஸோ அப்போ என்ன, மாயை பலம்னு தெரியும், ஆனால் அதை விட பலசாலி நான் அப்படின்னு நீங்கள் சவால் விடணும். ஸோ அதனால தான் அவங்க வந்து சக்திசாலின்றதுனால தான் உன்னால் முடிஞ்சால் என்னை அசைச்சுப்பார். மம்மா சவால் விட்டாங்களே, மாயா நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன் ரூபத்தை காட்டாத, மொத்தமாக வா, நீ யாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அது ஸ்தூலமான விஷயம் கிடையாது, சூக்ஷ்மமான விஷயம் அது. ஸோ இங்கே சூக்ஷ்மமாக மாயையோடு நம்ம சவால் விடுறத அவங்க கட்டுக்கதையாக சாஸ்திரங்களில் எழுதிட்டாங்க. உங்களுடைய காதுகள் பகவானுடைய மகா வாக்கியங்களை கேட்டு பழக்கப்பட்ட காதுகள். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நேராக பரமாத்மா கிட்டேருந்து மகா வாக்கியங்களை கேட்ட அதே காது இந்த கட்டுக்கதைகளை கேட்டு கேட்டு கல் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ அதை தான் முந்தைய கல்பத்தில் யார் அதிகமாக கேட்டாங்களோ அவங்களுக்கு டக்குன்னு இதை கேட்டவுடனே பிடிச்சிடும், மற்றவர்களுக்கு அது புரியாது. பக்தி மார்க்கத்தில் பாருங்கள், நீங்கள் அனைத்து காசையும் இழந்தீங்க பக்தியில். உங்களுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி சொட்டையானீங்க, வழுக்கையானீங்க, இந்த ஏணியில் இறங்கிக்கிட்டே வந்தீங்க. ஸோ அனைத்தையும் இழந்துட்டீங்கன்னு சொல்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. இது 84 பிறவிகளின் கதை. பக்தி மார்க்கத்தை நீங்கள் கீழே இறங்கிட்டு தான் வந்திருக்கிறீங்க. ஸோ பாபா இப்போ தான் நமக்கு இந்த ஏணிப்படியில் ஏறுவதற்கான ஞானத்தை கொடுக்கிறார். ஏறும் கலை உங்களுக்கு இப்போ தான். உங்களுடைய புத்தி யோகத்தை பாபாவோடு ஈடுபடுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக விழுந்துடுவீங்க. இந்த எப்பயுமே புத்தி பாபாவோடு இருக்கணும், ஆத்மான்னு இருக்கணும், ஆத்ம சகோதரனோடு பேசுகிறேன்னு இருக்கணும். இது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஏற்கனவே இருந்த அசுரகுணம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பயும் பாபா நினைவிலே இருக்க இருக்க அசுரகுணம் வெளிப்படாமல் தெய்வீக குணம் மட்டுமே வெளிப்பட ஒரு டைமுக்கு அப்புறம் அசுரகுணமே மறந்துடும், அழிஞ்சிடும். நீங்கள் எப்போ பாபாவை நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த ஏணிப்படியில் ஏறிட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க, நினைக்காத பொழுதெல்லாம் இறங்கிட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தான் பக்தி மார்க்கத்தில் நிறைய பண்டிகையில் வந்து வழுக்கு மரம் ஏற போட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இது, நினைவு வழுக்கிக்கிட்டே இருக்குதுன்றார் இல்லையா பாபா. ஆனால் இப்படி பாபா நினைவிலே நீங்கள் ஏறிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு அதிக முயற்சி தேவை. ஏன்னா டக்கு 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 டக்குன்னு பாபா நினைவு கட்டாயிடும், வேறு எதையாவது சிந்தனை பண்ணிகிட்ருப்போம் உலகில் விஷயத்தை பற்றி. ஸோ ரொம்ப முயற்சி தேவை நாராயணன் சீட்டில் போய் உட்கார்றதுக்கு. ஆனால் நிறைய குழந்தைங்க அலட்சியமாக இருக்கிறாங்க. வியாபாரம் பண்ணும்போது அப்பாவையும் மறந்துடுறாங்க, ஞானத்தையும் மறந்துடுறாங்க, முழு பிஸ்னஸ்மேனாக மாறிடுறாங்க. ஸோ அப்போ எப்படி அவங்க குணம் மாறும்? நான் பாபாவுடைய குழந்தைன்னு இருக்கும்போது தானே அந்த நேர்மையெல்லாம் இருக்கும், பேசுகிற குணம் பண்படும். மாயா பலவிதமான புயல்களை எடுத்துகிட்டு வரும். இவர் இப்படி இருக்கிறாரு, இவர் இதை பண்ணுறாரு, இந்த டீச்சர் இப்படி இருக்கிறாங்க, இவருக்குள்ளே இந்த குறை இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மற்றவர்கள் மூலமாகவோ அல்லது நீங்களே கூட நேரடியாக பார்ப்பீங்க, அல்லது மற்றவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. நிறைய குப்பையை எடுத்துகிட்டு வரும். பாபா கேட்குறாரு, இதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? மற்றவங்க எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? சொர்க்கத்துக்கு போகிறதா ஐடியா இல்லையா? இல்லையா, சொர்க்கத்துக்கு போகணுன்னா இங்கே இருக்கிற எதையும் கேட்கக்கூடாது. அஞ்ஞானிகள் மட்டும் இல்லை, பாபா குழந்தைங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை கூட. ஸோ அதை தான் வந்து
பிரகாஷ் மணிதாதி கிட்ட வந்து அவங்க தலைமையில் இருக்கும்பொழுது கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க இல்லையா, இவங்க இப்படி தாதி, அவங்க அப்படி தாதி. அப்போ தாதி சொல்லுவாங்களாம், அடுத்தவங்களுடைய சாக்கடையை நீ எதுக்கு குடிக்கிற? அதாவது மற்றவங்க குறையை ஏன் பார்க்குற? சாக்கடையை குடிப்பியா அப்படின்னு கேட்பாங்களாம். இவ்வளோ பச்சையாக கேட்பாங்களாம். ஸோ அப்போ சாக்கடையை குடிக்கிறதுக்கு சமம் மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கறது அப்படின்னு சொல்கிறார். அதை பாபா டீசெண்டாக மற்றவர்களை எப்படி போனால் உங்களுக்கு என்ன, உங்களுடைய கவலை நீங்கள் நாராயணன் ஆகணும், சதோப்பிரதானமாகணும், ஆத்ம உணர்வில் வரணும், தெய்வீக குணம் தாரணை பண்ணணும், சம்பூர்ணமாகணும். இதுதான் உங்களுடைய கவலை. மற்றவர்களாக ஆகலை அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் ஆகிட்டீங்களா? அதிலெல்லாம் கவனம் இருக்கணும். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிடுவீங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, இன்னும் யாரும் சம்பூர்ணமாகலை, தெய்வீக குணங்களில் நிரம்பலை. எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் உங்களில் கவனம் கொடுத்து உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களை பார்த்து அவங்க மாறிக்குவாங்க. ஆனால் நீங்கள் அவங்க குறைகளை பார்க்குறதுனால அவங்கள மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, மற்றவர்களுடைய குறையை பார்க்காதீங்க, ஆனால் அவங்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் இருக்கும் இல்லையா, அதை தாரணை பண்ணுங்கள். எல்லாருக்குள்ளேயும் நல்ல குணம் இருக்கும்ல, அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுன்றார். அதனால தான் அன்னப்பறவை, புனித அன்னப்பறவைன்றார். மற்றவர்களுடைய நல்ல குணத்தை மட்டும் பார்த்து தாரணை பண்ணணும். குறைகளை பார்த்தும் பார்க்காம திரும்பினோன்றார். குறைகளே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றார். உங்களுக்கு முரளி கிடைக்குது இல்லை, ஸோ அதை மட்டும்தான் கேட்கணும், அதை மட்டும்தான் தாரணை பண்ணணும். ஸோ பாபா உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் கரெக்டு தானே, உங்கள் புத்தியை பயன்படுத்தி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு ஒத்து வராத விஷயங்களெல்லாம் தூக்கி கடாசுங்க. அதை எதுக்கு தேவையில்லாமல் மைண்டுக்குள்ளே போடுறீங்க? ஸோ அப்படி மைண்டுக்குள்ளே போடுறீங்க, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, இதெல்லாம் மைண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? படிப்பை விட்டு போயிடுவீங்க. சிஸ்டர் என்ன சமமான அர்த்தம் மாட்டுறாங்க, அவங்கள மட்டும் முன்னுக்கு வைக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருந்துக்கின்னா முடிஞ்சு போச்சு. படிப்போடவோ டீச்சரோடவோ நீங்கள் கோச்சிக்கிறீங்க அப்படின்னா பாபாவோட கோச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நிறைய குழந்தைங்க சென்டருக்கே போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே யார்கிட்டையாவது பிரச்சனை வந்திருக்கும். அதான் பாபா சொல்கிறாரு, யார் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் முரளிக்காக தான் போகிறீங்க, அவங்களுக்காக போகலை. அதனால் முரளி சொல்கிறத கேளுங்க, யார் கூடயும் பேசாமல் வந்துடுங்க முரளி முடிஞ்ச உடனேன்னு பாபா சொல்கிறார். அதேமாரி அவங்க முரளி படிக்கிறாங்க, இவங்க முரளி படிக்கிறாங்க, யார் முரளி படித்தா என்ன, முரளியில் இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் கேளுங்க. அது நல்லா தானே இருக்குது, அதை மட்டும் கேட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். ஸோ சில இடங்களில் வந்து முரளிக்கு பதிலாக என்னென்னமோ கதையெல்லாம் பேசுவாங்க, அதுவும் நடக்க தான் செய்யுது. அந்த மாதிரி சென்டருக்கு போகிறதுக்கு பதில் எங்கே ஒழுங்காக முரளி எடுக்கிறாங்களோ அங்கே போங்கன்னுவாங்க. ஸோ அதனால தான் அடிக்கடி வந்து நீங்கள் முரளியை மட்டும் படிங்க, நீங்கள் விளக்கம் கொடுக்குறன்ற பேரில் என்னென்னமோ வளர்றீங்க, அதனால் விளக்கம் கொடுக்காதீங்கன்னே கூட சொன்னாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர் விளக்கம் கொடுக்குறன்ற பேரில் அங்கே இருக்கிறவங்கள குத்தி பேசுவாங்க, அல்லது தேவையில்லாத விஷயம்லாம் இதெல்லாம் நிறைய இடத்துல நடக்குது. அதனால தான் பாபா வந்து இந்த சென்டருக்கு தான் போகணும், இந்த சென்டருக்கு போகக்கூடாதுன்னு யாரையும் சொல்லக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாரு. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒருத்தர் கூட பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அமைதியாகிடுங்க, ஜஸ்ட்டு முரளியை மட்டும் கேளுங்க, வீட்டுக்கு வந்துடுங்க, அவ்வளோதான். அதனால் யார்கிட்டையும் கோச்சிட்டு நான் இனிமேல்ட்டு இங்கே வரவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லோரும் வரிசை கிரமமாக தான் இருப்பாங்க, எல்லோரும் தானே ஒன்றா தானே சொர்க்கத்துக்கு போகணும், அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா இவங்களே அங்கே கூட வருவாங்க. அப்போ உங்களுக்கு ஒருத்தரோட ஒத்து வரலன்னா என்ன அர்த்தம்? கணக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க ஏதோ தப்பாக பேசினா கூட நீங்கள் அமைதியாக இருந்தீங்கனாலே கணக்கு முடிஞ்சிடும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். வரிசை கிரமமாக இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் முரளியை மட்டும் கேளுங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு பாபாவுடைய நினைவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். அந்த நேரம் உங்களுக்கு சக்தியை கொடுக்க, சக்தி ஒளியை கொடுக்க பாபாவே வரார் நேராக உங்ககிட்ட. எங்கே இருந்தாலும் அமிர்த வேலை நமக்காகவே பாபா வரார். ஸோ பிரம்மா பாபா கூட அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். முதல்ல அவர் உட்காரும் பொழுது தன்னுடைய விசேஷமான குழந்தைகளை நினைப்பாராம், அவங்களுக்கு சக்தி கொடுக்கறதுக்கு.
அவங்க வெளிநாட்டில் இருக்கிற குழந்தையாக இருக்கலாம், கல்கத்தாவில் இருக்கிற குழந்தையாக இருக்கலாம். ஆனால் விசேஷமான குழந்தை, நல்ல சேவாதாரி குழந்தை, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் நினைவு செஞ்சு சக்தி கொடுப்பாராம். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் பாபா கூடவே மதுபனில் இருந்தால் கூட பாபா எந்த குழந்தை சேவை செய்யுதோ அந்த குழந்தைய தான் நினைக்கிறேன்றார். கூடவே இருக்கிறனால அந்த குழந்தைய நான் நினச்சிட்டு இருக்கிறேன்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்கன்றார். அந்த குழந்தை வெளிநாட்டில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். எந்த குழந்தை சேவை செய்யுதோ அந்த குழந்தைக்கு சக்தி கொடுக்கணும். இல்லை ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணுது, நேரத்தை வீணாக்குதுன்னா அந்த நேரத்தை வீணாக்குற அந்த பலகீன போகணும்ன்ட்டு பாபா சக்தி கொடுப்பார். நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் உடலை விடுறாங்க அப்படின்னா அந்த ஆத்மாக்களை பாபா நினைவு செய்வாராம். என்னென்னு நினைவு செய்வார்? நல்ல சேவை செஞ்சுட்டு அந்த குழந்தை போய் இருக்குது. ஸோ பாபாவே அதை நினைவு செய்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த குழந்தை பக்கத்தில் தான் ஏதாவது ஒரு வீட்டில் பிறந்திருக்கும் கண்டிப்பாகன்றார். அதனால் அந்த குழந்தைங்களை பாபாவும் நினைக்கிறாரு பாருங்கள். அதாவது போய் அடுத்த ஜென்மம் எடுத்த பிறகும் பாபா அந்த ஆத்மாவை நினைக்கிறார். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கும். நம்மளாம் முன் ஜென்மத்திலே பாபா குழந்தைய ஆகியிருப்போம். ஸோ பாபா நம்ம என்ன பண்ணியிருப்போம் தெரியாது முன் ஜென்மத்தில் சேவை இல்லையா? ஸோ அப்போ அவர் அதை நினைக்கிறதுனால கூட நமக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்கலாம். அவங்களுக்கு சக்தி கொடுப்பாராம். எல்லாருமே பாபாவுடைய குழந்தைங்க தான். ஆனாலும் யார் நல்லா சேவை செய்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் தானே. பாபா சொல்கிறார், இங்கே சக்தி கொடுங்க. எந்த குழந்தை நல்ல சேவை செய்தோ அந்த குழந்தைக்கு சக்தி கொடுங்கன்ற பிறகு பாபாவும் கொடுக்கிறார். ஸோ இங்கே 2 இன்ஜின் இருக்குது பிரம்மா பாபா உடம்புக்குள்ளே இல்லையா? சிவபாபா, பிரம்மா பாபா 2 பேரும் சேர்ந்து சக்தி கொடுக்குறாங்க. ஸோ இவர் பிரம்மா பாபா உயர்ந்த பதவி அவர் தான் அடைகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்குள்ள சக்தி இருக்கும் தானே. அந்த அளவுக்கு பாபா சொல்கிறாரு, அவரும் சேர்ந்து தான் சக்தியும் கொடுக்குறாரு, ஞானத்தையும் கொடுக்குறாரு. இருந்தாலும் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பவர் சிவபாபான்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சிவபாபாவை தான் நினைக்கணும். ஆனால் உங்களுக்கு தெரியும் சக்தி கொடுக்குறவர் 2 பேரும் உள்ளே இருக்கிறாங்கன்னு. ஆனால் நீங்கள் நினைக்க வேண்டியது சிவபாபாவை தான். அதனால் இவர் ஞானத்தை சொன்னாலும் சிவபாபா சொல்கிறதாகவே நினச்சிக்கோங்க. வேறு யாருக்கிட்டேயும் இந்த மாதிரி 2 சக்தி கொடுக்கக்கூடிய ஒளி இருக்காது, லைட்டு இருக்காது. அதனால தான் இந்த 2 லைட்டு முன்னாடி புத்துணர்வு அடைஞ்சு போகிறீங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? பாபா முன்னாடி, பாப்தாதா ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து தான் யோகா பண்ணுறோம். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் சக்தி கொடுக்குறாங்க. அதிகாலை நேரம் ரொம்ப நல்ல நேரம் யோகா பண்ணுறதுக்கு. காலைல குளித்த உடனே மொட்டை மாடிக்கு போய் தனிமையில் உட்காந்துருங்க. ஸோ அதுக்காக தான் பாபா நல்லா பெரிய மொட்டை மாடியை உருவாக்கி வச்சுருக்கிறேன்றார். சன்னியாசிகள் கூட அமைதியாக நடந்து போவாங்க. அதே மாதிரி பாதிரியார்கள், கன்னிகாஸ்திரிகள் கிறிஸ்துவ கண்டிப்பாக நினைவு செஞ்சுக்கிட்டு அமைதியாக நடந்து போவாங்க. அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. ஸோ பக்தர்கள் ஒருவேளை கடவுளை நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய புத்தியில் சிவலிங்கம் தான் வரும். சிவன் ஒளிப்புள்ளியாக இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அவங்க லிங்கத்தை கூட நினைவு செஞ்சுட்டு அந்த போதையிலே அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த குணத்தை அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கோங்க. எப்படி சொல்கிறா இருப்பாங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், சன்னியாசியாக இருக்கட்டும், அந்த தீவிரமாக அந்த ஒரு போதையில் இருக்கிறாங்களா, அகோரிகளாக இருக்கட்டும். ஸோ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சிவன், கஞ்சா இதை தவிர எதுவுமே நாங்கள் நினைக்க மாட்டோன்றாங்க. சரி, கஞ்சா கெட்டது, அதை விட்டுருங்க. சிவனை நினைக்கிறாங்கல்ல. ஸோ அந்த குணத்தை எடுத்துக்கோங்க. ஸோ தத்தாத்திரேயர் பற்றி சொல்லுவாங்களாம், அவர் எல்லார்கிட்ட இருந்தும் தெய்வீக குணத்தை மட்டும் தாரணை பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். குழந்தைகளாகி நீங்கள் எல்லோருமே தத்தாத்திரேயர் தான்.
ஆனால் வரிசை கிரமமாக இருக்கிறீங்க. இங்கே உங்களுக்கு நல்ல தனிமை கிடைக்கிது. அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆன்மீக வருமானத்தை பாபாவை நினைவு செஞ்சு சம்பாதிக்க முடியும். வெளியில் பிஸ்னஸ்ஸு, குடும்பத்தை பார்த்துக்கிறது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதிகாலை 4 மணி ரொம்ப நல்ல நேரம்ன்றார் இல்லையா? அந்த நேரம் ரொம்ப சோர்வாகவும் இருக்காது. 2 மணிக்கு கூட கொஞ்சம் சோர்வாக இருக்கும். நீங்கள் வெளியில் கூட எங்கேயுமே போக தேவையில்லை. உங்கள் வீட்டிலே உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு பாபாவை நினைவு பண்ணுங்க. ஸோ வீட்டிலே இருக்கிறதுனால நீங்கள் பாதுகாப்பாகவும் இருக்கிறீங்க. அதே மாதிரி யஜ்யத்தில் கூட பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. இந்த யஜ்யத்தில் எல்லா பொருளையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா யஜ்யத்தின் ஒவ்வொரு பொருளும் ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. அதனால் சேஃப்டி ஃபர்ஸ்ட், பாதுகாப்பு முதல்ல முக்கியம். அது மட்டும் இல்லை, இங்கே யாரும் திருடன்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா இங்கே யாரும் நகையெல்லாம் அணிஞ்சுட்டு இருக்கிறதே கிடையாது. இது ஒன்றும் கோயில் கிடையாது. கடவுள் இருக்கிறாரு, ஆனால் இது கோயில் கிடையாது. இப்போல்லாம் கோயில் உட்பட எல்லா இடத்துலையும் திருடுறது நடக்குது. பழைய பழைய பொருட்கள், சிலை திருட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ இங்கேருந்து கோயிலில் சிலைகள்லாம் திருடிட்டு வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதிக விலைக்கு விற்பாங்க. ஏன்னா உலகம் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு, அழுக்காயிடுச்சு. காசுக்காக எதை வேணாலும் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டாங்க. காமம் மிகப்பெரிய எதிரி. அனைத்தையும் மறக்க வச்சிடுது இல்லையா? நான் மெய் மறந்து போனேன் அப்படின்வாங்க லவ் பண்ணும்போது. ஸோ அப்போ அனைத்தையும் மறக்குது இல்லையா? லவ் பண்ணும்போது ஜாதி, மதம், பணக்காரன், ஏழை எல்லாத்தையும் மறந்து போய் கடைசியில் உயிரையே பணயம் வச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் காமம் மிகப்பெரிய எதிரி, எல்லாத்தையும் மறக்க வச்சிடுது. அதனால் பாபாவை நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதில் காமத்தில் விழுந்தால் எங்கே நீங்கள் பாபாவை நினைக்க போகிறீங்க? எதையுமே நினைக்கக்கூடாது. இதில் காமம்னா முடிஞ்சு போச்சு. அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான கிளாஸ். அது என்னது? பாபாவை நினைவு பண்ணுறது இல்லையா? பாபாவை நினைவு பண்ணுறதன் மூலமாக தான் நீங்கள் சதா காலத்துக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க. பிறகு எப்பவும் பணக்காரராக இருக்கிறதுக்கான கிளாஸ். அதுதான் முரளி, ஞானம். ஞானத்தின் மூலமாக தான் நாம் பணக்காரராக ஆகிறோம். நாம் பாபாவையும் நினைவு பண்ணிகிட்டு இருக்கணும், ஞான கடலையும் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும். பாபாவை நினைவு செய்தாலே தானாகவே அப்பா கொடுக்குற ஆஸ்தியும் நினைவில் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான நல்ல முறை இல்லையா? அது பாபா ஆத்மாவை நினச்சாலே பாபாவும் ஞாபகம் வரும், பாபா ஞாபகம் வச்சா ஆஸ்தி ஞாபகம் வரும். ஸோ இந்த மூணுத்தையும் சேர்த்து நினைக்கணும். ஸோ அப்போ தான் ஒன்று நினச்சா எல்லாமே ஞாபகம் வரும். அதையும் புரிஞ்சுக்கணும். தானாகவே வெறும் ஆத்மா நினச்சா வர்றது கிடையாது. நீங்கள் இந்த மூணுத்தையும் பயிற்சி பண்ண தான் ஒன்றோட ஒன்று அப்படியே இணைஞ்சிருக்கனால டக்கு இதை தொட்டால் அது ஞாபகம் வரும். எப்படி பாபா ஞானத்தின் விதையாக, சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறார். ஏன்னா இந்த சிருஷ்டி மரத்துடைய முதலிடை கடை பற்றிய ஞானம் இருக்குது. ஸோ அதே தான் நம்மளுடைய வியாபாரமும் கூட இல்லையா? இந்த ஞானத்தை நமக்கு அவர் கொடுத்தா மாதிரி இதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அந்த சிருஷ்டியின் விதை சிவபாபாவையே நினைவு செய்வதன் மூலமாகத்தான் நாம் தூய்மை ஆகிறோம். நீங்கள் சக்கரத்தையே நினைவு செய்வதன் மூலம், சுவதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டு இருக்கிறதன் மூலமாக உலக மகா சக்கரவர்த்தியாக ஆகுவீங்க. சக்கரவர்த்தி மகாராஜா ஆவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்வத்தை அடையிறீங்க. மனிதர்கள் விகர்மாஜித் காலத்தையும் விக்ரமாதித்த மகாராஜா காலத்தையும் ஒன்னாக்கி விட்டுட்டாங்கன்றார். எப்படி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. விகர்மாஜித் கிருஷ்ணருடைய காலம் வேறு. விக்ரமாதித்தன், விக்ரம் அப்படிங்கிறதே விகர்மம் பண்ணுறவர்னு அர்த்தம், பாவம் செய்பவர்னு அர்த்தம். விக்ரமாதித்தன்றாங்க இல்லையா? ஸோ பாவம் செய்ய ஆரம்பித்ததுனால அவருடைய பேர் விக்ரமாதித்தன் வருது. ஸோ ஒரே ஆத்மா, ஆனால் வெவ்வேறு காலம் இல்லை. துவாபர யுகத்தில் தான் விக்ரமாதித்தர் வர்றார். அப்போ விகாரம் வந்துடுது. சத்தியுகத்தில் எந்த விகாரமும் கிடையாது. ஸோ ராவண ராஜ்யம் எப்போ தொடங்குதோ அப்போ தான்
விகர்ம காலம் ஸ்டார்ட் ஆகுது. விக்ரமராஜாவுடைய காலம் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல அப்போ விகர்மாஜித் உடைய ராஜ்யம் 1ஆம் தேதி 1/1/1 2500 வருடம் நடக்குது. முதல் 2500 வருடம். அடுத்தது விக்ரமாதித்தனுடைய ராஜ்யம் 2500 5000 வரை நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் செய்பவர்களுடைய ராஜ்யம் கடைசி 2500 வருஷம் நடக்குது. இந்துக்களுக்கு பாவம் அவங்களுடைய தர்மத்தையே தெரியல. இந்த ஒரு தர்மத்தில், அதாவது இந்து தர்மத்தில் மட்டும்தான் தங்களுடைய சொந்த தர்மத்தையே மறந்து தர்மமற்றவர்களாக ஆகிட்டாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? அமெரிக்காவில் நாங்கள் கிறிஸ்தவ நாடுன்னுவாங்க, முஸ்லீம் நாடுகளில் நாங்கள் முஸ்லீம் நாடுன்னுவாங்க. எல்லா நாடும் ஏதோ ஒரு மதத்தை சொல்லும். ஆனால் இந்தியாவில் மட்டும் எந்த மதத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே ஒரிஜினல் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே இங்கே தான் தோன்றுச்சு. இதுதான் தாய். ஆனால் நம்ம தான் மறந்துட்டோம். அதான் பாபா சொல்கிறார், தன்னுடைய சொந்த தர்மத்தை மறந்து அதர்மவாதிகளாக மாறியதே தேவதைகள் தான். அதே மாதிரி இந்த தங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்தவரையும் மறந்துட்டாங்க. எப்போ ஆரிய சமாஜ் தோன்றியது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிய வைக்கணும். ஸோ ஆரியர்கள் அப்படின்னா சீர்திருந்தியவர்கள்னு அர்த்தம். அவங்க தங்க யுகத்தில் இருக்கிறாங்க. அதாவது பண்பு மிக்கவர்கள், பண்பாடுடையவர்கள். பண்பற்றவர்கள் இப்போ இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஆரியர்களுக்கு எதிரானவர்கள் திராவிடர்கள்னால் என்ன அர்த்தம்? இல்லையா? திராவிடர்கள் எப்போ வந்திருப்பாங்க? துவாபரகத்திலேருந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ இதை நாம் புரிய வைக்கணும். பாபா நம்மை மீண்டும் ஆரியர்களாக மாற்றுறதுக்காக, பண்பு மிக்கவர்களாக சீர்திருத்துவதற்காக வந்திருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த காலச்சக்கரமும் இப்போ நம்முடைய புத்தியில் இருக்குது. நம்முடைய புத்தியில் இப்போ முழு சக்கரமும் இருக்குது. யார் நல்ல முயற்சியாளர்களோ அவங்க இதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு மற்றவர்களையும் புரிய வச்சு முயற்சி பண்ண வைப்பாங்க. பாபாவோ ஏழைகளின் பங்காளர். அதனால் கண்டிப்பாக கிராமம், குக்கிராமம் இங்கே வசிப்பவர்களுக்கும் நீங்கள் செய்தியை கொடுக்கணும். இல்லையா? நாளைக்கு அவங்க கேட்கக்கூடாது இல்லை? ஏன்னா நம்ம பாபா குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி குக்கிராமத்துலலாம் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய மகாராஜாக்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தானே அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோம், எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருப்போம். ஸோ எல்லா இடத்துக்கும் இந்த செய்தியை கொடுக்கணும். 6 படம் மட்டும் எடுத்துக்கோங்க. அதிலும் குறிப்பாக இந்த 84 பிறவி சக்கரம் இருக்குது பார்த்திங்களா, காலச்சக்கரம். அது அந்த படம் ரொம்ப நல்ல படம். ஏன்னா அந்த சக்கரத்தை புரிய வைக்கணும். அதுக்கு அதை விட ஈஸியான படம் கிடையாது புரிய வைக்கிறதுக்கு. ஸோ இந்த படத்தை நீங்கள் நல்ல தெளிவாக புரிய வைக்கணும். ஸோ அதனால தான் விஷ்ணுவுக்கு சக்கரத்தாழ்வார்னே ஒரு பேரே இருக்குது. இந்த சக்கரத்தை புரிய வைக்கிறவங்க தான் சக்கரத்தாழ்வார் ஆகிறாங்க. ஆனால் மாயை ரொம்ப சக்திசாலி, அனைத்தையும் மறக்க வச்சிடும். இங்கே 2 ஒளியும் ஒன்றாக இருக்குது பிரம்மபாபா உடம்பில். ஒன்று சிவபாபாவுடைய லைட்டு, இன்னொன்று பிரம்மபாபாவுடைய இது இருக்குது. ரெண்டுமே சக்திசாலி தான். 2 சக்திசாலியான ஆத்மா பிரம்மா உடம்பில் இருக்கும் பொழுது கூட இந்த பிரம்மா சொல்கிறாரு, ரொம்ப சக்திசாலியாக இருக்கிறவரைத்தான் நீங்கள் பிடிச்சிக்கணும். அதாவது சிவபாபாவை தான் பிடிச்சிக்கணும். எல்லா குழந்தைங்களும் இங்கே ஓடி வராங்க பாப்தாதாவை பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு தெரியும் உள்ள டபுள் லைட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பாபா நேரடியாக உங்ககிட்ட பேசிகிட்ருக்கார். ஒரு பாட்டு இருக்குதான், அதில் நீ சொல்வதை மட்டுமே உன்னோடு மட்டுமே நான் பேசுவேன், நீ சொல்வதை மட்டுமே நான் கேட்பேன் அப்படின்ட்டு. அப்படின்னா சரி, பாபா சொல்கிறத நாள் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக உட்காந்து இங்கேயே உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும்னா
அர்த்தம் கிடையாது. 8 நாள் கேட்டால் போதும். ஒருவேளை எல்லாருமே மதுபன்லேயே உட்காந்துட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் ஆயிடுவாங்களே. ஸோ எல்லாமே நாடகத்தின்படி நடக்குது. ஆனால் உங்களுக்குள்ள ஆழமான சந்தோஷம் இருக்கணும். யார் மற்றவர்களையும் தங்களுக்கு சமமாக மாற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் இருக்கும். அப்படின்னு அர்த்தம், சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் பிரஜைகளை உருவாக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் ராஜா ஆக முடியும். பிரஜைகளே உருவாக்காமல் யாரோ உருவாக்கின பிரஜைக்கு நீங்கள் ராஜா ஆக முடியுமா? ஸோ அவங்கவுங்க உருவாக்கின பிரஜைகளுக்கு தான் அவங்கவுங்க ராஜா ஆக முடியும். நீங்கள் உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவை இல்லையா? இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான பாஸ்போர்ட். ஸோ சொர்க்கத்துலேயும் என்ன பதவி, அதற்கான பாஸ்போர்ட். பாபா கிட்ட கேட்டிங்கன்னா உடனே சொல்லிடுவார், உன்னை நீயே பாரு, உனக்குள்ளே ஏதாவது குறை இருக்குதான்ட்டு. ஸோ அவர் பதவி கூட சொல்லிவிடுவார் உடனே கேட்டால். இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் என்ன பதவி அடைவேன் பாபானா டக்குன்னு சொல்லிவிடுவார். ஸோ அதுக்கு பதிலாக நீ உன்னையே பாரு, உனக்கே தெரியும் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன உன்னை மாற்றிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டுத்தையும் பொறுத்துக்கணும். புகழ்ச்சியில் ஆடவும் கூடாது, அவமானப்படுத்துகிறாங்கன்ட்டு வாடவும் கூடாது. இங்கே வாடவும் கூடாதுன்றதை விட அவமானப்படுத்தும் போது திருப்பி உங்களுக்கு திட்டணும்னு தோணுது பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பொறுத்துக்கிற சக்தி இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுத்தையும் பொறுத்துக்கணும். ஸோ அப்போ திருப்பி திட்டக்கூடாது. சரி ஓகே இது நடக்கும் அப்படின்னா அமைதியாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த யஜ்யத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதிலே நீங்கள் திருப்தியாக ஆனந்தமாக இருக்கணும். ஸோ இந்த யஜ்யம்ன்றது சென்டரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் யஜ்யத்திலிருந்து சாப்பிட்றதா தான் கணக்கு. பாபா பண்டாரிலேருந்து சாப்பிட்றதா தான் கணக்கு. ஸோ கிடைத்ததை கொண்டு திருப்தியாக ஆனந்தமாக இருக்கணும். ஸோ இந்த யஜ்யத்திலேருந்து கிடைக்கிற உணவில் நீங்கள் அளவற்ற அன்பு வச்சுருக்கணும். அது கஞ்சியாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. சந்நியாசிகள் அவங்க சாப்பிட்ட தட்டை கழுவி குடிப்பாங்களாம். ஏன்னா அந்த உணவுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது இது பிரம்ம போஜன், பாபாவுடைய நினைவுனால் பாபாவுக்கு படைக்கப்பட்ட உணவு. சாப்பாதி நம்ம வீணாக்கலாமா? ஸோ கடைசி நேரத்தில் தானியமே கிடைக்காத நிலை வரும்ன்றார் இல்லையா? அரிசியோ கோதுமையோ இல்லாத ஒரு நிலை வரும். ஸோ எப்போ நீங்கள் அனைத்தையும் பொறுத்துக்க முடியுதோ அப்போ தான் உங்களால் பாஸ் ஆக முடியும் இல்லையா? அங்கே பெக்கரி பார்ட் வந்துச்சு, அப்போவே கடைசியிலையும் வரும், ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வரும். அப்பயும் அமைதியாக இருக்கணும். தர்மருக்கு பயங்கரமான தாகம் காட்டில் போயிட்டு இருக்கும்போது. ஸோ அப்போ அந்த தாகத்துக்காக தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி சகோதரர்களை அனுப்புகிறாரு. ஒவ்வொருத்தராக அனுப்புகிறாங்க, போனவங்க வரவே இல்லை. அங்கே என்ன நடக்குதுன்னா, குளத்தில் தண்ணி எடுக்கும்பொழுது அந்த குளத்தின் கடவுள் தோன்றி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் தான் நீ தண்ணி குடிக்கலாம் நம்பது. டேய் குளம் எல்லாருக்கும் போதுடா, நீ என்னடா சட்டம் போடுறதுன்ட்டு தண்ணி குடிச்சே செத்து போயிடுவாங்க. இப்படியே ஒவ்வொருத்தராக செத்து போயிடுவாங்க. அதுவும் என்னுடைய சகோதரனை கொன்னுட்டியான்ட்டு அப்படியே கோபத்தில் வேறு இருந்து. ஏன்னா பசி தாகம் இருக்கும்போது கோபம் அதிகமாக வரும், தூக்கம் இல்லைனாலும் கோபம் அதிகமாக வரும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒரு விதத்தில் பாபா தூக்கத்தை வென்றவர்களாக ஆக சொல்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஸோ அப்போ கடைசியாக தர்மர் போகிறார். எல்லா சகோதரர்களும் இறந்து கிடக்கிறாங்க. உண்மையிலே தாகம் இவருக்கு தான் இல்லையா? மற்றவர்களுக்கும் தாகம் இருக்கும், பட் அதிக தாகம் தர்மருக்கு தான். யாருமே வரல. சரி போகிறாரு, அந்த குளத்தை கண்டுபிடிக்கிறாரு. அங்கே தங்களுடைய சகோதரர்கள் கரையில் இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. தொட்டு பார்க்குறாரு, இது அப்நார்மலாக இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு போய் தண்ணி குடிக்க போகிறார். இப்போ தண்ணி குடிக்கும்போது குலத்தின் கடவுள் தோன்றி சொல்கிறார், நான் தான் உன் சகோதரர்கள்லாம் கொன்னேன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாதனால நீயும் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா உனக்கும் இதே நிலைமை தான், அது வரைக்கும் உனக்கு தண்ணி குடிக்க உரிமை கிடையாது என்னும்போது டக்கு வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போவார் தண்ணியை. அப்படியே கீழே விட்டுட்டு
கைகூப்பி வணங்கி என்னால் முடிந்த பதில்களை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கன்றார். ஸோ அங்கேயே அவர் பாஸ் ஆகிட்டார். ஏன்? அந்த சகோதரர்கள் மேலே பற்று இருந்தால் அந்த நேரத்தில் அது அதிகமாக வரும்ல, தாகத்தின் நேரத்தில். அந்த தாகத்தினாலேயும் அவருக்கு கோபம் வரல. தன் சகோதரர்களை கொலை பண்ண நானும் கொலைகாரனே சொன்னாலும் அவருக்கு கோபம் வரல. இப்படியெல்லாம் பொறுத்துக்கிட்டாதான் நீங்கள் பாஸ் ஆக முடியுன்றார். இப்போ ஒவ்வொரு வினாடியும் நான் தான் தர்மர்ன்றது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். என்ன ஆனாலும் பொறுத்துக்கிறேன், திட்ரியா பொறுத்துக்கிறேன், என்ன ஆனாலும் பொறுத்துக்கிறேன். ஒரு சகோதரி தூய்மையாக இருக்கிறத பற்றி அவங்க கணவன்கிட்ட போய் சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வந்துடுச்சு. ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்களால முடியல, ஞானத்தை கேட்டு நேராக கணவர்கிட்ட போய் நான் தூய்மையாக தான் இருப்பேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னை அடிச்சு போடுறியா, கொலை பண்ணுறியா, எனக்கு பிரச்சனையே கிடையாது, தினம் தினம் அசிங்கமாக திட்டுறியா, பிரச்சனையே கிடையாது, நான் தூய்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் தைரியம். ஸோ அப்போ இதனால் என்னென்ன நடக்கும் அதையெல்லாம் நான் தாங்கிக்க தயார். அப்போ தான் நீங்கள் பாஸ் ஆக முடியுன்ற. எவ்வளோ சூப்பரான முரளி இல்லையா? ஸோ இவ்வளோ அன்பான இனிமையான முரளியை கொடுத்த இனிமையான பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். மற்றவர்களுடைய குறைகளை பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை திருப்பிடணும். இது ஒரு சூப்பரான விஷயம். இதை பைபிளில் கதை வரும். தன்னுடைய அப்பாவுடைய துணி விலகிடும். அப்போ தம்பி என்ன பண்ணுவான், தன்னுடைய மூத்த சகோதரர்களும் கூப்பிட்டு ஹேன்னு சிரிச்சுக்கிட்டு பாரு அப்பா எப்படி இருக்கிறார் பாருன்னு காட்டுவான். அப்போ மூத்தவன் என்ன பண்ணுவான், அதை பார்க்காமல் முகத்தை திருப்பிக்கிட்டே ட்ரெஸ்ஸை சரி பண்ணுவான். ஸோ அப்போ இதை எதை மெயினாக சொல்கிறாரு அப்படின்னா, மற்றவர்களுடைய குறையை பார்க்கக்கூடாது. அது உன் சகோதரன் தானே. அதான் பாபா சொல்கிறார், உன் குடும்பத்தில் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஒரு தப்பு நடக்குதுன்னா அவனை பற்றி நீ மற்றவர்கிட்ட சொல்லுவியா? உன் குழந்தை மோசமானவனாக இருக்கிறான், நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லுவியா? அப்போ எப்படி நீ மற்றவர்களை மட்டும் சொல்லலாம்? இது ஒரு குடும்பம் தானே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் தவறை பார்த்தா நீ முகத்தை திருப்பிக்கோ, பாபா மாற்றுவார் இல்லையா? அதனால் யாரோடவும் கோச்சிக்கிட்டு வீண் விஷயத்தை கேட்டுட்டு நேரத்தையும் வீணாக்காதீங்க, கோச்சிக்கிட்டு படிப்பையும் விட்டுறாதீங்க. தத்தாத்திரேயர் எப்படி மற்றவர்களுடைய தெய்வீக குணங்களை மட்டும் தாரணை பண்ணாரோ அதே மாதிரி நீங்களும் தெய்வீக குணங்களை மட்டும் தாரணை பண்ணுங்கள். வெளி உலக விஷயத்திலிருந்தெல்லாம் உங்களது புத்தியை நீக்கி உள்நோக்கு முகமுடையவராக இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணுங்கள். நீங்கள் வியாபாரம் செய்தாலும் வேலை செய்தாலும் ஆத்ம உணர்விலேயே இருங்க. அதிகமாக பேசாதீங்க. ஆத்ம உணர்வில் இருக்கிறவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. அதிகமாக வளவலன்னு பேசினாலே அவங்க ஆத்ம உணர்வில் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். பைபிளில் கூட அதிகமாக பேசுபவன் அவசியம் பாவம் இழைக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கும். செம்ம 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 பவர்ஃபுல்லான வரதானம். இந்த வரதானம் கேட்டு கூட ஒருத்தர் சேவை செய்யலைன்னா அவங்கள என்னன்னு சொல்கிறது? பாபா சொல்கிறார் வரதானத்தில், நீங்கள் உங்களை இந்த ஈஸ்வரிய சேவையில் பிணைத்து கொள்வதன் மூலமாக, பாபாவுக்கு நெருக்கத்தில் வருவதன் மூலமாக ராயல் குடும்பத்தில் வருவதற்கான உரிமையை அடையுங்கள் அப்படிங்கிறது. அதுக்கு விளக்கம், இந்த ஈஸ்வரிய சேவை இதனால் நாம் பந்தனப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இதுதான் உங்களை பாபாவுக்கு நெருக்கத்தில் அழைச்சிட்டு வருது. ஈஸ்வரிய சேவையில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பிணைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபாவுக்கு நெருக்கத்தில் வரீங்க. எந்த அளவு சேவை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேவையின் பலன்தான் உங்களை நெருக்கமான உறவுகளில் அழைச்சிட்டு வருது. அங்கே சொர்க்கத்தில் பாப்தாதா, அதாவது பிரம்மா பாபா கூடவே வருவீங்க. யார் இங்கே சேவை செய்கிறாங்களோ அவங்க அங்கே ராஜ குடும்பத்தில் வருவதற்கான உரிமையை அடையிறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இங்கே கடுமையான உழைப்பு சேவைக்காக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே நீங்கள் சுகமாக ராஜ சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருப்பீங்க. எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் பாங்க. இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான்னு சொல்கிறது உண்மையில் இங்கே தான். இப்போ தான் நமக்கு இளமை இல்லையா? இதுதான் முதல் ஜென்மம், சங்கமயுகம். கடைசி ஜென்மன்னு சொல்லலாம், முதல் ஜென்மன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு அங்கே ராஜாவாகவே இருப்பீங்க சிம்மாசனத்தில். ஆனால் இங்கே சேவை செய்யாமல் அப்படியே சுகமாக யார் இருக்கிறாங்களோ அங்கே வேலைக்காரனாக வேலை செய்ய வேண்டியிருக்கும், மூட்டை தூக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா
ஒவ்வொரு குழந்தையுடைய ஒவ்வொரு காரியத்தின் ஒவ்வொரு நொடியின் கணக்கும் பாபா கிட்ட இருக்குதுன்றார். ஏமாற்றவே முடியாது. எவ்வளோ நேரத்தை நம்ம வீணாக்கணும், எவ்வளோ நேரத்தில் நம்ம பாபா நினைவில் இருந்தோம், நினைவில் இருந்து அந்த தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புகிற சேவை செஞ்சோம், வாய் மூலமாக பாபாவின் ஞானத்தை கொடுக்குற சேவை செஞ்சோம், நடத்தையின் மூலமாக பாபா வெளிப்படுத்துகிற சேவை செஞ்சோம், அத்தனை கணக்கும் பாபா கிட்ட இருக்குது. அதை காட்சியாக காட்டி தான் உங்களுக்கு பதவியை கொடுப்பார். அப்போ நமக்கு அசிங்கமாக போயிடும், ஐயோ இவ்வளோ நேரத்தை வீணாக்கிட்டோமே அப்படின்ட்டு. செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். ஸோ அப்போ இப்போ கடுமையாக சேவை செய்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பூஸ்ட்டு. இந்த வரதானம் சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? ஸ்லோகன்: உங்களுடைய சுயமாற்றம், அதிவேகத்தில் சுயமாற்றம் செய்வதன் மூலமாக உலக மாற்றத்தின் அதிர்வலைகளை பரவச் செய்யுங்கள். இல்லையா? சுயமாற்றத்தின் மூலமாக தான் உலக மாற்றம் நடக்கும். ஸோ நீங்கள் அந்த சொர்க்கத்தின் தேவதை மாதிரியே பரிசுத்தமாகும்போது அந்த பரிசுத்தத்தின் அதிர்வலைகள் உலகம் முழுவதும் மாறி உலகத்தையே மாற்றுது. ஸோ அப்போ உங்களை நீங்கள் அதிவேகத்தில் மாற்றுவதன் மூலமாக தான் உலகத்தையும் அதிவேகத்தில் நீங்கள் மாற்றுறீங்க. ஸோ அதற்கான அதிர்வலைகளை சதா பரவ செஞ்சுக்கிட்டு இருங்க. அதுக்கு எப்போவுமே உள்நோக்கு முகமாக இருந்து சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அமைதி, ஆனந்தம், அன்பு, தூய்மையின் சொரூபமாக நம்ம எப்போவுமே இருக்கணும். சின்ன சின்ன குறைகளெல்லாம் நீக்கிக்கிட்டே இருக்கணும். மற்றவர்களுடைய குறையை பார்க்கறதே நிறுத்திடுங்க. பார்த்தா அதை பற்றி பேசுவீங்க, மற்றவர்கள்கிட்ட சொல்லணும்னு தோணும், அப்படியே அந்த தவறான வைப்ரேஷனே பரப்பிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் சுபமான விஷயத்தை மட்டும் பாருங்கள், அதை மட்டும் தாரணை பண்ணுங்கள். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.